அண்மை செய்தி, இலங்கையிலிருந்து தமிழகம் புறப்பட்டு விட்டார் பிரதமர் மோடி. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் தமிழகம் வர இருக்கிறார். இலங்கைக்கு 3 நாட்கள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் தற்போது தமிழகம் புறப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் 3வது சுற்றுப்பயணமாக இலங்கை சென்று அங்குள்ள இலங்கை அதிபரை சந்தித்து இரு நாட்டுகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களை கையெழுத்தானது. இதனையடுத்து சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் இலங்கை அனுராதபுரத்திலிருந்து ஆகாய மார்க்கமாக மண்டப முகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள தொலைபேசி தளத்திற்கு வந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் பாம்பன் பாலத்தை வருகை தந்து சாலை பாலத்தில் நின்றபடியே புதிய செங்கு தூக்கு பாலத்தை திறந்து வைக்கிறார். இதனையடுத்து ராமேஸ்வரம் தீவு பகுதி மூலமே சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டது மட்டுமல்லாது இந்திய கடலோர காவல்துறையினர் தமிழக கடலோர பகுதி அனைத்தும் பயங்கரமாக அதிதீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிரமாக சோதனை ஈடுபட்டு பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது வரக்கூடிய பாரத பிரதமருக்கு மத்திய மாநில அரசு சார்பில் உள்ள அமைச்சர்கள் வரவேற்பு மட்டுமல்லாது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் வரவேற்பு காத்திருக்கின்றனர். ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி இலங்கையிலிருந்து தற்போது தமிழகம் புறப்பட்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.